அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு குணம். இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்கக்கூடிய குணம் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது யாருக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப்‌க்காக. செல்ஃப் மோட்டிவேஷன். நம்மளுக்கு நாமளே ஊக்கம், உற்சாகம் குடுத்துக்கணும். நம்மள நாமளே அப்ரிஷியேட் கூட பண்ணிக்கணும். சின்ன வயசுலலாம் பேரண்ட்ஸ் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸு அவங்கலாம் ஒரு மோட்டிவேஷன்லாம் குடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா யாரும் மோட்டிவேட் பண்ணுவாங்க? யாரும் பண்ண மாட்டாங்க. நம்மள நாம தான் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேட் நாம தான் பண்ணிக்கணும். அதுல முக்கியமா இந்த யாரெல்லாம் உங்கள கீழ ஒரு மாரி மட்டமா பேசுறாங்க, இல்ல டிஸ்கரேஜ் பண்றாங்க அப்படின்னா, கூடுமான வரைக்கும் அந்த கனெக்ஷன்லேருந்து கொஞ்சம் டிட்டாச்டா இருந்தா கொஞ்சம் நல்லது. நம்மள பத்தி நாம யாரு யார் பாசிட்டிவா நினைக்கிறாங்களோ, அந்த குரூப்போட இருக்கிறது தான் நல்லது. கீழ இறக்குறாங்கன்ற பட்சத்துல கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஒரு முறை ஒரு ராஜஸ்தான்ல அந்த காலத்துல சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த நாட்டு ராஜா ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. ஒரு பெரிய பாறை இருக்கு. அத வெறும் கையில அத உடைச்சு அந்த பாறைய தகர்க்கணும். அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட் பண்றாரு. நெறைய பேரு ட்ரை பண்றாங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியல. வெறும் கையால பாறைய உடைக்க முடியல. அப்ப ராஜாவும் ட்ரை பண்ணாரு, முடியல. மத்தவங்களையும் பண்ண வச்சாரு. அந்த ஊரு நாடே அங்க தான் குவிஞ்சு இருக்காங்க. எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க. கடைசியில ஒருத்தர் ரொம்ப தின்னா ஒருத்தர் வந்தாரு. அவர பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. அவரு சொல்றாரு, "நான் அந்த பாறைய உடைக்கிறேன். ஆனா, என் கூட ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்கிட்ட கொஞ்சம் பேசுவாரு. அதுக்கப்புறம் நான் போய் அத உடைப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு சொல்றாங்க, "அவரு உங்ககிட்ட யாரு பேசுறாரோ, அவரு அந்த பாறை பக்கத்துல வரக்கூடாது. ரொம்ப க்ளோஸா வந்துரக்கூடாது. நீ மட்டும் தான் உடைக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. "நான் மட்டும் உடைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவரு ஏதோ பேசிட்டே இருக்கிறாரு. இவரு கேட்டுட்டே இருந்தாரு. திடீர்னு போய் பாறைய ஒரே அடியில 2ஆ பொளந்துருச்சு. இன்னும் ஒரே ஆச்சரியம். இவரால எப்படி முடிஞ்சது அப்படின்னு. அப்ப அவரு என்னதான் அவரு பேசினாரு கூட இருக்கிறவரு அப்படின்னா, அவரு "நீ ஒரு சிறந்த ராஜபுத்திர வீரன். உங்க அப்பா இந்த போர்லலாம் கலந்து ஜெயிச்சிருக்கிறாரு. உங்க தாத்தா இவ்ளோ பெரிய பெரிய வீரர்களெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. உன்னால எல்லாமே முடியும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இத உன்னால உடைக்க முடியும். முடியும், முடியும்னு சொல்லிட்டே இருந்தாரு. உடைச்சுட்டாரு. வெறும் கையால. இதுதான் மோட்டிவேஷன். அது நம்மளுக்கு கூட யாராவது உங்களால முடியும், இது செய்ய முடியும், நீங்க சாதிக்க பிறந்தவர்கள்ன்னு யாராவது சொல்லிட்டே இருக்க போறாங்களா? இந்த காலத்துல அப்படி இருக்க மாட்டாங்க. முடிஞ்சா அவங்கள கீழ தள்றது தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர, கை குடுத்து தூக்குறது ஒரே கடவுளா தான் இருக்கும். ஆனா, செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்களா தான் பண்ணிக்கணும். என்னால இது முடியும். என்னால இத செய்ய முடியும் அப்படின்னு நம்புனீங்கன்னா, கண்டிப்பா முடியும். அது அவங்கவங்க கையில தான் இருக்கு. அதுக்கு முடிஞ்சா தியான பயிற்சி பண்ணும் பொழுது, அந்த செல்ஃப் மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? அந்த பவர் கிடைக்கும். அந்த பவரால முடியாத காரியங்கள கூட உங்களால முடிக்க முடியும். உங்களோட இன்னர் பவர்ஸ் அதுக்கு யூஸ் ஆகும். மெடிடேஷனும் யூஸ் ஆகும். மெடிடேஷன் மூலமா ஆழ்மன ஆற்றலை மேல மேல கொண்டு வந்தீங்கன்னா, முடியாத காரியத்தை கூட முடிக்க முடியும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது. உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்ப எல்லாமே நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா உங்களோட நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அந்த ஃபீல்டுல வெற்றி கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.